ஏய் கீர்த்தி, நீ இன்னும் தூங்கலையா? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். போய் படுமா. நாளைக்கு நேரம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். வந்தாயே எந்த புகை தொட்டு உள்ளே நின்றாயே, மடி மீது சாய்ந்தேன் மஞ்சம் என்றாயே, இன்று விழியோரம் கண்ணீர் தந்தாயே. எத்தனை கலிகள் உள்ளதடி காதலில் பெண்ணே எண்ணிப்பார், அத்தனை கலியும் சொல்லுதடி உன் பெயர் மட்டும் கேட்குத்தார். வேதனை வேண்டும் என்றாலே கண்களே காதல் செய்வார், சாவிலும் பேசும் துன்பம் தான். மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம என்ன மீறி நானும் மனுஷன் தானுங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? நீங்க கல்யாணம் பொண்ணு யாராவது பார்த்தா தப்பாயிடும். வாங்க, உங்க வீட்டு வரைக்கும் வந்து விட்டுறேன். ஓ, எனக்கு இப்ப புரியுது. நீங்க என் பின்னால சுத்தும் போது நான் திரும்பி பார்க்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்க. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? டைம் வேணும். ஆனா ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம், சாகர வரைக்கும் மாற மாட்டோம். ஆமாண்டி, நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நாங்க நாய் மாய் நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கணும். ஏய், இது என்ன பிசினஸ் நினைச்சியா? கணக்கு போட்டு முடிவு பண்றதுக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். எதா இருந்தாலும் உடனே சொல்லணும். லவ் பண்றாலும் லவ் அப்படி என்ன லவ் பண்ணிட்ட? காலையில கல்யாணத்தை வச்சு இப்போ வந்து சொல்ற? உன்னை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துட்டு இருக்கேனே, அந்த அளவு பத்தி தெரியுமா உனக்கு? என்னைக்கு உங்க தாத்தா என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் சொன்னாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவங்க தான் எனக்கு எல்லாமே. யோசிச்சு பாருங்க, நான் அதே இங்க வந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு தாத்தா பாட்டி அம்மான்னு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த குழந்தைங்க வாசு வாசுன்னு உயிரே விடுதுங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்படியே செத்துற மாட்டாங்க. இதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல என் ஃப்ரெண்டு சீனு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் என்னை கூட்டு வந்தான். இன்னைக்கு அவன் சந்தோஷத்தை கெடுக்க சொல்றீங்களா? எனக்கு நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவங்க இல்லாம இருக்க முடியாது. இதுதான் உங்க முடிவா?
இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? உங்களை மாதிரி ஒருத்தரை வாழ்க்கையில மிஸ் பண்றேனே, என்னோட பேட் லக். நீங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? இல்லைங்க, இது போதும். பாய்.